உங்களுக்கு நிஜமாவே ஆசிட் ரிஃப்ளெக்ஸா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கும்போது அவருக்கு மாற்றி மாற்றி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாத்திரைகளை நீண்ட காலமாக சாப்பிட்டு வயிற்றில் இருக்கிற ஆசிடே போயிருக்கு. அதனால் அவருக்கு அந்த எதுக்களிக்கிற உணர்வு அதிகமாக இருக்கே தவிர்த்து நிஜமான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இல்லை. ஓகே. ஸோ நீண்ட காலம் இந்த மாத்திரை போடுறவங்களுக்கு வந்து ஆசிட் குறையுது அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஆசிட் வந்து ஆன்டாசிட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே இவங்களுக்கு நான் தர வேண்டியது வந்து ஆசிட் உற்பத்தி பண்ணுற வேண்டிய உணவு. ஏற்கனவே இப்போ பிரச்சனையில் இருக்கார். இதில் நான் வந்து இதை வேற நான் பார்த்தோன்னு வச்சுங்க எப்படி இருக்கும். அப்படிங்கும்பொழுது தான் இப்போ அவருக்கு கட்டை நான் சரி பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த வயிற்றில் இருக்கிற ஆசிட் உற்பத்தியை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சரியாகும். இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷன். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி எங்கிட்ட வரவங்க வந்து உங்களுக்கு அது சரியாகும் இது சரியாகும்னா எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் டயட்டை மாற்றுவேன், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றுவேன். அதில் என்னெல்லாம் சரியாகுதோ சரியாயிட்டு போட்டோம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப பெருசாக ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப கவலைக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் அந்த மாத்திரையை சாப்பிடு இந்த மாத்திரையை சாப்பிடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை ரொம்ப எளிதாக மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டிங்கனாலே நம்மளோட நோய் வந்து 70% சரியாயிடும். நிச்சயமா. என்ன மாற்றலாம்? இவர்கிட்ட நான் மாற்றினது என்ன? ஃபஸ்ட்டு தூக்கம் அடிப்படை. இவருக்கு ஏற்கனவே வயிற்றில் பிரச்சனை இல்லை. நல்லா தூங்கினா மேடம் நியாயத்தை பேசுகிறீங்களா, வயிறு உப்பிகிட்டு இருக்கு, நான் எங்கே தூங்குறது அப்படின்னு தான் சொல்லுவார்.